வாசிகள் மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு இதான் உங்க சத்தமா நல்லா சொல்லுங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஒரு கைதட்டு, நல்ல கைதட்டு. சூரியன் உதிக்கும் சொன்ன நீங்க வேற மாதிரி நினைச்சிட கூடாது. நீதியின் சூரியன்னா இயேசு. ராமன் சொல்லுவோம், இந்த ஆண்டு ஏசப்பாவுடைய நீதியின் பிரகாசம் அல்லது ஏசப்பாவுடைய மகிமை நம்மேல் உதிக்கும். பக்கத்துல கைய பிடிச்சு தோல்ல தட்டி சொல்லுங்க, இந்த ஆண்டு ஏசப்பாவுடைய மகிமை உங்க மேல உதிக்கும். ஹல்லேலூயா. உதிக்குமா உதிக்காதா? சரி, இதான் கொஞ்சம் 20 நிமிஷம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம கொஞ்சம் பேச போறோம். அதனால என்னை கொஞ்சம் கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாடகம், நடனம், நாட்டியம், டான்ஸு, ட்ராமா இதெல்லாம் செகண்டரி தான். ஆமாம் சொல்லுவோம். இட்லிக்கு சாம்பார் கூட்டு, அதாவது சாம்பார் சட்னி மாதிரி தான் இதெல்லாம். எது முக்கியம் நமக்கு? சோறுக்கு சாம்பார், அந்த மாதிரி பொரியல், அது மாதிரி செகண்டரி தான் இந்த நாடக நாட்டியம்லாம். கர்த்தருடைய பிரசனமும் வசனமும் தான் ஃபர்ஸ்ட், அதுதான் பெஸ்ட். மற்றதெல்லாம் பக்கத்துல கர்த்தருடைய பிரசனம் தான் ஃபர்ஸ்ட், வசனம் தான் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. மற்றதெல்லாம் நமக்கு வேணும்னா, ஆனா அது நெக்ஸ்ட் சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் அது. அதனால அங்க பாருங்க, நான் மேல ஜெபம் பண்ணிருக்கேன். கச்சமச்ச சத்தம் வந்துச்சு. என்னடா போய் பார்த்தா நாங்க பிராக்டிஸ் பண்றோம்ப்பா. ஆமாமா அப்படின்னாங்க. ஏண்டா தேவ சமூகத்தில் போய் இருக்காம என்ன பிராக்டிஸ் பண்றீங்க? டீ குடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் இருக்கு, அப்ப பிராக்டிஸ் பண்ணணும்னு வரைஞ்சி விட்டேன். நம்ம பிள்ளைகள் தேவ சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். வசனத்தை வாசிக்கணும். சரி, இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலான்னு தெரியல, ஆனா புரியுற மாதிரி கர்த்தர் நம்மளோட பேசுவார். ஆமென். இந்த வசனத்துல 2 வகையான கூட்டத்தை பார்க்கிறோம். அந்த கூட்டம் இங்கதான் இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுவோம். பக்கத்துல கை பிடிச்சுக்க. 2 வகையான கூட்டம். கைய பிடிச்சது ஒரு கூட்டமா இருக்கலாம், கைய கொடுத்தது இன்னொரு கூட்டமா இருக்கலாம். ஆமா சொல்லுவோம். நீங்க எந்த கூட்டத்துல இல்ல, 2 பேரும் ஒரு கூட்டத்துல இருக்கலாம். ஆமென். நீங்க எந்த கூட்டத்துல இருக்கிறீங்க? சொன்னா வசனம் தெரியும். முதல் கூட்டம் கர்த்தருக்கு பயந்தவர்கள். 2வது கூட்டம் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள். எல்லாரும் வாய்த்தன சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்த கூட்டம். இன்னொன்னு, சரி 2026 எப்படி பாஸ்டர் இருக்கும்? 2026 எப்படி இருக்கும்? 25 எப்படி இருந்துச்சோ அப்படிதான் 26 இருக்கும். ஆமென் சொல்லுவோம். உலகத்தை இந்த வசனம் சொல்லு பாருங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாட்சி பாத்தீங்கன்னா, அந்த நாள் வரும். அதுல பார்த்தா என்ன போட்டிருக்கு அப்படின்னா, என்ன போட்டிருக்கு அதுல வாசுங்க. அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்ய, இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற அனைவரும் காய்ந்த இலையை போல் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். இப்படி எல்லாம் போட்டிருக்கல. இதுன்னா உலகத்துல நிறைய பிரச்சனைகள், போராட்டம், கண்ணீர், வியாதி, வேதனை இன்னும் பரவத்தான் செய்ய போகுது. ஆமென். இதுக்கெல்லாம் தீர்க்கதரிசனம் வேணாம், நிச்சயமா அப்படிதான் நடக்கும். ஆனா ஒரு நல்ல செய்தி சொல்றேங்க. அந்த வசனம் முடிஞ்சு அடுத்து வருது பாருங்க. என்ன வசனம் வருது? ஆனாலும். எல்லாரும் கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு இழுவையா? நல்லா இழுத்து சொல்லுங்க. ஒருவேளை மூச்சு போனா இந்த புது வருஷத்துல போயிட்டு போகுது. எழுப்பிடுவோம். சொல்லுங்க, ஆனாலும். நல்லா இழுத்து. கையை தட்டுங்க. எப்படி எப்படி எங்க லோயஸே
ஆமென். எல்லாத்துமே டேலண்ட் தான். ஆமென் சொல்லுவோம். இழுக்கிறதுலயும் டேலண்ட் தான். ஹalleluya. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் எல்லாரும் நெஞ்ச தொட்டு நான் தான். அந்த உங்கள் யாரு? நல்லா சொல்லுங்க, உங்கள் யாரு? நல்லா நெஞ்ச தட்டி சொல்லுங்க, நான் யாரு? நான் தான். உங்க மேல தலைய தட்டி சொல்லுங்க. என்ன என்ன உதிக்குமா? உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். அப்புறம் என்ன போட்டிருக்கு? அதன் செட்டைகளின் கீழ் வெளியே புறப்பட்டு போய். சூப்பருங்க. ஆமென் சொல்லுவோம். நான் 100க்கு 100 நம்புறேங்க, இந்த வசனம் நடக்கும். இந்த வசனம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, இதுல 3 விஷயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். 4 விஷயத்தை நம்ம செய்யணும். ஆமென் சொல்லுவோம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. 3 விஷயத்தை கர்த்தர் செய்ய போறார். நல்ல சத்தமா சொல்லுங்க. 3 விஷயத்தை கர்த்தர் செய்ய போறார். நம்ம என்ன செய்யணும்? 4 செய்யணும். அது என்ன பாஸ்டர், நம்ம 3 செஞ்சா அவர் 4 செஞ்சா பரவாயில்லையா அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் 3 இல்ல 3000 30,000 3 லட்சம் செய்ய போறாரு. இந்த வசனத்தின்படி 3 விஷயத்தை கர்த்தர் செய்ய போறார். நம்ம 4 விஷயத்தை செய்யணும். அது என்னன்னு பார்ப்போம். ஏன்னா உங்க அப்சார், அதாவது நீங்க கவனிக்கிற அந்த திறன் போறதுக்குள்ள நான் சொல்லி முடித்து விட வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் செய்கிற 3 காரியங்கள் இந்த வசனத்துல 3 விஷயம் இருக்கு. நம்பர் 1, ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை. கையை தட்டி பைபிள் போட்டிருக்கு. இந்த வசனம் பாருங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு உங்க அதன் சட்டையின் கீழ். அந்த வசனம் அண்டர்லைன் பண்ணுங்க உங்க பேனால, பைபிள்ல குறிங்க. பாதி தூக்கத்தில் இருக்கலாம், பைபிள்ல குறிங்க. ஆரோக்கியம். சொல்லுங்க ஆரோக்கியம். சொல்லுங்க ஆரோக்கியம். ஆரோக்கியம். ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தர போறார். இதுவரை என்னெல்லாம் வியாதி இருந்துச்சோ அந்த வியாதியெல்லாம் சுகமாக்கி இந்த கால வேளையில நம்ம செய்து முடிஞ்சோன்னா அந்த சுகத்துக்காக செபிக்க போறோம். அப்புறம் தான் நம்ம வாக்கத்தை தட்டு, அப்புறம் தான் டீ, அப்புறம் தான் மிச்சர் எல்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஆரோக்கியமே வேணாம் அப்படி சொல்றோம் யாரும் கையை தூக்க வேணாம். ஆரோக்கியம் வேணும் சொல்றோம் கையை தூக்க. எவ்வளவு பேரு நீங்க கையை தூக்குனதுல இருந்து என்ன எனக்கு தெரியுதுன்னா அவ்வளவு பேரு வியாதியில இருக்கிறவங்க தெரியுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உண்மைதானே அருமானே? உண்மைதானே? வியாதி. ஆண்டவர் இந்த வருஷம் முதல் போதனையிலே நமக்கு வாக்கு பண்றார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஹல்லேலூயா. பல வருஷமா இருக்கிற அந்த வியாதியை இயேசு சுகமாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இதை தியானிக்கும் போது எனக்கு ஒரு புதுசா ஒரு காரியம் வந்துச்சு. ஆண்டவர் இந்த பூமியில மனிதனை படைக்கும் போது வியாதியே பாதிக்காத, எல்லாரும் செய்து கொடுக்கும் போது என் முகத்தை தான் பார்க்கணும். எல்லாரும் என்ன பாருங்க. வியாதியே பாதிக்காத, சொல்லுங்க வியாதியே பாதிக்காத, மரணமே பாதிக்காத, இன்னும் சொல்ல போனா வியர்வையே வராத ஒரு சரீரத்தை தான் ஆண்டவர் உண்டாக்கினார். பக்கத்தில் சொல்லுங்க. வியாதி பாதிக்காத, பாக்டீரியா வைரஸ் கிருமிகள் உள்ள புக முடியாத. நல்லா சொல்லுங்க. பாக்டீரியா வைரஸ் கிருமிகள் உள்ளேயே டச் பண்ண முடியாத, இன்னும் வேர்வையே வராத ஒரு பாடி தான் ஆதாமுடைய பாடி. ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்ப ஆண்டவருடைய மனநிலை என்ன? ஏன் பிள்ளை வியாதியா இருக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா வேர்வை அதிகமா வந்தாலும் பயமா இருக்கு, வேர்வையே வராவிட்டாலும் பயமா இருக்கு, பேலன்ஸா வந்தாலும். ஆமென் சொல்லுவோம். உங்களுக்கு என்ன வேணும்? ஆரோக்கியமான வாழ்க்கை வேணுமா? வேணுமா வேணாமா? ஏசப்பா விரும்புறார். அவர் ரெடி, நீங்க ரெடியா? கேளுங்க. முதல் நாள் அவர் ரெடி, நீங்க ரெடியா?
அவர் என்ன ரெடி? ஆரோக்கிய தர விரும்புகிறார், தெய்வீக சுகத்தை தர விரும்புகிறார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தர ஆண்டவர் விரும்புகிறார். விரும்புறாரா? நேற்று அண்ணன் வீட்டுல அண்ணன் எடுத்தாங்கல்ல, பலன் தர விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க விசுவாசித்தா இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். நம்பர் 1 ஆமென் சொல்லுவோம். நான் இதை குறித்து நிறைய பேசலாம், நமக்கு நேரம் இல்லை. ஏன் இந்த பாடி இப்படிப்பட்ட ஒரு மகிமையான சரீரம் ஏன் மாறிடுச்சுன்னா ரொம்ப சிம்பிள். பாவம் ஆதாமுக்குள் வந்தபோது எல்லாமே வந்துருச்சு. பக்கத்துல சொல்லுங்க, பாவம் என்பது ஒரு ஆத்தா, ஒரு தாய். நான் நம்ம லாங்குவேஜ் சொல்றேன், ஒரு தாய். அவ வரும்போது பிள்ளை குட்டி பேரம்பேத்தி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுவா. பக்கத்துல சொல்லுங்க, பாவம் என்பது ஒரு தாய் மாதிரி. அவ உள்ள வந்தா எல்லாமே உள்ள வந்துடும். என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? வருஷத்துக்கு முதல்ல மனம் திறந்து சொல்லுங்க. அந்த ஆத்தா உள்ள வந்தா ஆட்டம் பிச்சு பிடுவா பிச்சு. ஆமே. அவ என்ன செய்யணும்? அந்த ஆத்தாவை சரி பண்றதுக்கு தான் நம்ம அப்பா இயேசு பூமிக்கு வந்தார். ஒரு ஆமேன் சொல்லுவோம். அந்த ஆத்தாவுக்கு ஒரு முடிவு கட்டினார். அந்த ஆத்தாவுக்கு என்ன செஞ்சாரு? முடிவு கட்டினார். ஒரு பிரதர் சொன்னார், அவர் பேர் ராஜா. அவருக்கு அம்மா பார்த்துருச்சு. அம்மா பார்த்த உடனே அம்மா பார்த்த அவரை அவளை தெரிஞ்ச ஆட்கள்லாம் விசாரிக்கும் போது இப்படி சொன்னாங்களாம், என்ன இப்படி ஆத்தா இப்படி பூந்து விளையாடுறா? ஆத்தா இப்படி விளையாண்டு இருக்கா? அப்ப அவர் சொன்னாரா, ஆத்தா விளையாடுறதுக்கு நான் பிளே கிரவுண்டா? இப்படிதான் நம்ம சொல்லணும். பக்கத்துல ஆத்தா நமக்குள்ள விளையாடுறதுக்கு நிறைய பேருக்கு புரியல. இங்கிலீஷ்ல சொல்றோம், ஆத்தா விளையாடுறதுக்கு நம்ம என்ன கிரவுண்டா? கிரவுண்டுன்னு என்ன தெரியுதா? மைதானமா நான் அது விளையாட. அப்ப எந்த வியாதியும் நம்ம சரீரத்துல விளையாட முடியாது. நீங்கள் நம்பினால் சுகம் வரும். நம்பர் 1. நம்பர் 2, 2 இந்த வசனம் வாக்கு பண்றது. இரண்டாவது காரியம் பைபிள்ல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாவார்கள். 2 ஜெயமுள்ள வாழ்க்கை. சொல்லுங்க, முதல்ல என்ன வாழ்க்கை? எல்லாம் சேர்ல உட்கார்ந்து சொல்லுங்க, முதல்ல என்ன வாழ்க்கை? இரண்டாவது என்ன வாழ்க்கை? அல்ல சத்தமா சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? ஏன்னா துன்மார்க்கர் நம்ம அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு படி துன்மார்க்கரை நம்ம மிதிக்க போறது இல்ல. துன்மார்க்கத்தை, பாவமான காரியத்தை நம்ம ஜெயிக்க போறோம். ஆமென். விட முடியாத பழக்க வழக்கங்களை நம்ம ஜெயிக்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுவோம். சில பேருக்கு வினோதமான பழக்கம்லாம் இருக்கு. என்ன வினோதமான பழக்கம்? அந்த நகத்தை கடிச்சு தின்னுகிட்டு இருக்காது. இந்த முடிய அப்படியே இப்படி கொண்டாந்து மூக்குக்குள்ள நுழைக்கிறது. சும்மா சோற அள்ளி, அதாவது சோறு சாப்பிடும் போது சாப்பிட்டா ரைட்டு, சும்மா அங்கிட்டு இங்கிட்டு போகும்போது சோறு அள்ளி உதக்கி தின்னுகிட்டு இருக்காது. உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குல்ல? புரியல? அரிசி சோறு தின்ற ஆள் இருக்கு. நான் கண்ணால பார்த்ததான் சாட்சியா சொல்றேன். ஒரு ஆமென் சொல்லுவோம். சும்மாவே சோற அரிசி மாதிரி திங்கிறது. எனக்கு பேசும்போது அரிசின்னு வந்துருச்சு. ஆனா அரிசி திங்கிறது இயற்கை, வாசுவ எல்லாரும் திங்கிறாங்க. சோறு அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குட்டி பிள்ளை ஒரு 3 மாசம் குழந்தை அப்படி தவக்கும் போது பாத்தீங்கன்னா அது அந்த கால் அப்படி வளைச்சு சப்பிக்கிட்டு இருக்கும். அந்த கால் வரல. இது கெட்டி பிள்ளை 30-35 வயசாச்சு சப்பிக்கிட்டு இருக்கு. இது ஒரு வினோதமான பழக்கங்கள். ஆமென் சொல்லுங்க. சில பேருக்கு அந்த ட்ரெஸ்ஸை ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து போட்டாதான் நிம்மதியே வரும். துவைக்காம நான் ஒருத்தர் பார்த்துருக்கிறேன். சபாரிய 3 நாளைக்கு விடாம போடுவார். ஏன்னா நேத்து போட்டிருந்தாரு, இன்னைக்கு போட்டிருந்தாரு,
நாளைக்கு பார்த்தா அதுதான் 3-4 மீட்டிங்லயும் அதே சபை துவச்சலானே யாரு துவப்பா? அல்லேலூயா. இந்த மாதிரி வினோதமான பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, இது ஒரு பக்கம் இருந்தாலும் விட முடியாத பழக்க வழக்கங்கள் இருக்கு. ஆமாம் சொல்லுவோம். கோபத்தை விடன்னு நினைக்கிறேன், என்னால நினைச்ச முடியல, விட முடியல. பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால நினைச்ச முடியல, விட முடியல. என் புருஷன் பாக்கெட்ல திருடக்கூடாதுன்னு கொஞ்சம் கீபோர்ட் சவுண்ட் குறைச்சிக்க. திருடக்கூடாதுன்னு நல்லா காதுக்குள்ள போகணும்ல, மியூசிக் தான் போகுது. அல்லேலூயா. 500 ரூபாய் சந்தை கொடுத்தாரு, 100 ரூபாய் அலெக்ட் பண்ணிட்டு 400 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டேன். கேட்டா 500 ரூபாய் செலவழிஞ்சு போச்சுன்னு போய். அல்லேலூயா. எங்க அம்மா வீட்டுக்கு போக 1000 ரூபாய் கொடுத்தாரு, கணக்கு சொல்லும் போது 1100 ரூபாய் செலவு. ஆனா செலவானது 600 ரூபாய் தான். எப்படி பாஸ்டர் தீர்க்கதரிசனமா சொல்றீங்க? 400 ரூபாய் இருக்கு எங்க வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. இதெல்லாம் விட முடியாத பழக்க வழக்கங்கள். ஆமென் சொல்லுவோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது என் புருஷனை பத்தி, அந்த ஆள்கிட்ட இப்படி எடுத்தா தான் காசே வாங்க முடியும், இல்லைன்னா சுத்தமா காசு வாங்க முடியாது. அல்லேலூயா. இந்த பேச்சுலாம் பேசக்கூடாது. பைபிள் படி என்ன கான்செப்ட்? பொய் புரியல. இங்க பாருங்க, இது ஒரு வினோதமானது. அப்படி திருநெல்வேலியில இருந்து தசமமாக காணிக்கை, இது பரலோக அங்கீகரிக்காது. அல்லேலூயா. ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல, இதை புள்ள நாம ஜெயிக்க போறோம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஜெயிக்க போறோம். நல்லா கைப்பிடி சொல்லுங்க, ஜெயிக்க போறோம். எப்ப மீட்டிங் வச்சாலும் லேட்டா வர்றீல்ல, அதுவும் ஜெயிக்க வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. தூங்க வேண்டிய நேரத்துல செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கீல்ல, அதுவும் ஜெயிக்க வேண்டிய ஒன்று. ஒரு ஆமென். எந்திரிக்க வேண்டிய நேரத்துல கொரட்டை விட்டு தூங்குறீல்ல, அதுவும் ஜெயிக்க வேண்டிய ஒன்று. புரிஞ்சா புரியலையா? செம்ம. இப்படி எடுத்து கொடுக்கணும் தேவகுமார். நம்ம கை தட்டுற ஆளை காணோம். ஒன்று மூச்சு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போல. அவர் இல்லை சொல்லுவார்ல, எனக்கு தொட்டாதால கை தட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவார். சரி, அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். நான் தியானம் பண்ணும்போது ஒரு அருமையான பாயிண்ட் என்னன்னா, சாம்பலா இருப்பார்கள். எது சாம்பலா இருக்கும்? விறகு. சொல்லுங்க, விறகு. நல்லா சொல்லுங்க, விறகு. விறகு என்ற பிரச்சனை, விறகு என்ற விட முடியாத பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் சாம்பலா மாறும். ஆமென் சொல்லுவோம். சாம்பலா மாறினா என்னன்னு யோசிச்சு பார்த்தேன். சாம்பலா ஆயிடுச்சுன்னா விறகா வந்தது இப்ப உருவமே இல்லாம அடையாளமே இல்லாம ஆயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. வெயிட்டா இருந்தது இப்ப வெயிட்டே. அப்ப நிறைய பிரச்சனை வெயிட்டா வந்திருக்கும் 2025ல. இப்ப அதெல்லாம் 2026 சாம்பல். பக்கத்துல குட் நியூஸ் சொல்லுங்க, ஒரு நல்ல செய்தி. எல்லா பிரச்சனையும் சாம்பல். சொல்லுங்க, சாம்பல். சொல்லுங்க, சாம்பலா போன்னு சொல்லி. சாம்பலா போ, சாம்பலா போ, நாசமா. உங்களை சொல்லலைங்க, அந்த பிரச்சனையை நம்ம சொல்றோம். நாசமா போ, அந்த வியாதி சாம்பலா. ரெண்டு விஷயம் பார்த்துங்க. ஒண்ணு, ஆரோக்கியமான வாழ்க்கை கத்த தருகிறார், விரும்புங்க. அல்லேலூயா. 2, ஜெயிக்கிற ஜெயமுள்ள வாழ்க்கையை தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 3, வளர்ச்சி. வளர்ச்சி உள்ள வாழ்க்கை. அங்க என்ன போட்டிருக்கு? அந்த வசனம், அடுத்த வசனம் எடுப்பான். அடுத்த வசனம் இல்ல, 2வது வசனத்துல, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். எனக்கு இந்த வசனம் ரொம்ப தொடுதுங்க. இந்த வார்த்தை கையை தட்டுங்க. இந்த 2026ல என் குடும்பம் வளரணும், என் பிள்ளை வளரணும், என் சபை வளரணும், என்னுடைய தொழில் வளரணும், என் விவசாயம் வளரணும், என் பிள்ளையினுடைய படிப்புல வளர்ச்சி உண்டாகணும். நின்று போய் இருக்கிற, ஸ்டாப்பா இருக்கிற அத்தனையும் வளரணும்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. ஆண்டவரே, கையை தட்டின ஆட்களுக்கு மாத்திரம் எப்படி வளரட்டும், வளரட்டும், ஞானம் வளரட்டும்,
கிருபை வளரட்டும், வல்லமை வளரட்டும், பரிசுத்தம் வளரட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தத்துல மட்டும் பாருங்க, அதிலே வளர்ச்சி. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த வருஷம் நம்ம சபை வளர போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பம் வளர போகுது, உங்க பிள்ளைகள் வளர போகிறார்கள், உங்க பேரம்பேத்திகள் வளர போகிறார்கள், உங்க விவசாயம் செம்மையா மாற போகுது, உங்க வியாபாரம் செம்மையா மாற போகுது. நம்புறீங்களா? தூங்குறவெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூங்குறவெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அலர்ட் ஐடியா என்ன கையை தட்டு. என்ன சபையே இன்னைக்கு தான் எனக்கு நான் எங்க நிக்கிறேனே தெரியல. ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். 3 வளர்ச்சி. யோசிப்பு வளர்ச்சியில எனக்கு தொட்ட பகுதி என்ன தெரியுமா? உள்ளேயும் வளர்ச்சி, வெளியேயும் வளர்ச்சி. பைபிள் சொல்லுது, அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, நீ வெளியே போனாலும் வளர்ச்சி, உள்ள இருந்தாலும் வளர்ச்சி, வீட்டுக்குள்ளேயும் வளர்ச்சி, வெளியிலையும் வளர்ச்சி, வியாபாரம் செய்யற இடத்துலயும் வளர்ச்சி, வீட்டுக்குள்ளேயும் வளர்ச்சி. நாம் வளர போகிறோம். விரும்புறீங்களா? கர்த்தர் நம்மளை வளர்ச்சி அடைய செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். எனக்கு இது எழுதும் போது 3 பாயிண்ட் பாருங்க. தாவீது ஃபர்ஸ்ட் வீடு, நெக்ஸ்ட் காடு, லாஸ்ட் நாடு. பக்கத்துல தாவீது. இந்த பைபிளே படிக்காத பிள்ளைகளுக்கு என்ன வளர்றாங்கன்னு நினைக்கிறோம். பக்கத்துல கைப்பிடிச்சோம். தாவீது ஃபர்ஸ்ட் வீடு, நெக்ஸ்ட் காடு, லாஸ்ட் நாடு. இது வளர்ச்சியா வீழ்ச்சியா? வளர்ச்சியா வீழ்ச்சியா? அப்ப சொல்லுங்க. இப்படிதான் கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. வர 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 தாவீது விருத்தி அடைந்தது போல நீங்களும் நானும் விருத்தி அடைய போகிறோம். உங்களதாப்பா தம்பிமார்கள் கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. மேன்மை உனக்கு இருக்கு. கையை கொடு. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்த போறார். நீ என்ன எழுதி வச்சுக்க. 2026ல எங்க போனாலும் கர்த்தர் கூட வருவார். நீ பேசும்போதே அற்புதம் நடக்கும், நீ பார்க்கும் போதே அற்புதம் நடக்கும். ஆமென். பிசாசுகள் ஓடும், பிசாசு அலற ஆரம்பிக்கும். ஆமென். இதெல்லாம் ஆக்டிங் பண்ணி நாங்க கொண்டாந்து சேர்த்து ஆடுன்னு சொல்றது இல்ல. அதுவா ஆடும். எங்கெல்லாம் பேய் இருக்கோ ஆடும். ஆனா நிறைய பேய் இப்ப சுதாரிச்சுக்கிடுச்சு. ஆடாத பேய்களா வந்து உட்கார்ந்துருக்கு. அல்லேலூயா. இப்ப பேய் உள்ள எப்படி ஆயிடுச்சு? ஆடுனா தலை விரட்டுற, இனிமேல ஆடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அதனாலதான் ஆரோன் விஜய் பிரதர் வந்தாரு. ஏவா கண்ணை மூடு. கண்ணை மூட உடனே இந்த கண்ணு சிமிட்டுது பாருங்க. ஏய் கல்லு ஏன் ஆடுது? உனக்குள்ள பேய் இருக்கு. எங்க ரோஸ் பார்த்துச்சு, இத சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிருக்கு. ஆமென். அதனால கூப்பிட்டு ஜெபம் பண்ண வந்துச்சு. கண்ணை மூடு. அது பார்த்துச்சு, நறுக்குல கண்ணை மூடிடுச்சு. உனக்குள்ள ஒண்ணு இல்ல போ. நல்ல கையா தருங்க, நல்ல கையா தருங்க. கல்லு கல்ல உள்ள கொஞ்சம் ஆடத்தான் செய்யும். இப்படி லேசா இருக்கும்போது லேசா அந்த பட்டை ஆடு. உனக்குள்ள பேய் இருக்கு. அல்லேலூயா. இந்த சீக்கிரட்டை எப்படி ரோஸ் கண்டுபிடிச்சிருக்கு பாரு. நறுக்குன்னு கண்டுபிடிச்சு. ஆமென் சொல்லுவோம். நான் அந்த கண்ணை மூடுனா கண்ணை ஆட்டுனா பேய் இருக்கு அதெல்லாம் சொல்லல. உண்மையிலே பேய் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவங்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் துரத்துவார். இயேசப்பா அவங்களை விடுதலை ஆக்குவார். இதுவரை புரிஞ்சா? 1 மணி ஆச்சு. முடிப்போமா? 4 பாயிண்ட் சொல்லவா? நம்ம செய்ய வேண்டிய 4 காரியம். தலைப்பு மட்டும் சொல்றேன், எழுதிக்கிறங்க. அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய 4 காரியம். ஆமென் சொல்லுவோம். இங்க பார்க்கணும். நம்ம செய்ய வேண்டிய 4 காரியம். நம்பர் 1, என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற
சொல்லுங்க எல்லாரும், அவருக்கு பயப்படணும். நல்ல சத்தமா சொல்லுங்க, அவருக்கு பயப்படணும். நல்ல சத்தமா சொல்லுங்க, அவருக்கு பயப்படணும். என்ன போட்டிருக்கு? என் நாமத்துக்கு யார் பயப்படுவா? பயப்படுறதுன்னா என்ன? தீமையை வெறுப்பதுதான் பயப்படுவது. சொல்லுங்க, தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஹல்லேலூயா. மற்றவங்கள சண்டை போடாம இருக்கிறதா கர்த்தருக்கு பயப்படுற பயம். கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறதா கர்த்தருக்கு பயப்படுற. நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். ஒரு இரவு ஜெபத்துக்கு நாங்கள் போனோம். இரவு ஜெபம் முடிஞ்ச உடனே அங்கே தூங்கும்போது 2 மணிக்கு ஒரே சண்டை 2 பாட்டிமார்களுக்கு. சொல்லுவோம், நல்லா மகிமையா பிரசன்னமா செய்தி கேட்டு இரவு ஜெபம் முடித்து சண்டை என்னன்னா, ஒரு பாய குளிர் வேற, ஒரு பாய 2 பேரும் போர்த்தி இருக்கிறாங்க. ஒரு பாய் போர்வல்ல, பாயை சுருட்டி பாதி பாயில படுத்துக்கிட்டு பாதி பாயை போட்டிருந்தேன். கொஞ்சம் நேரம் ஆக ஒரு பாட்டி சுதாரிச்சு பாயை ஒண்ணு அதுக்கு மட்டும் சுட்டிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்துல தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். பயப்படுறீங்களா? பயப்படுறீங்களா? ஒன்றும் பயப்படணும். அதான் நம்ம இது மட்டும் நிறைய நேரம் நம்ம பேசலாம், ஆனால் நமக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். யாரு நீங்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? கைட்டு காட்டுங்க. கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? நீங்க பயந்தா ஒண்ணு நடக்கணும். எப்பெல்லாம் தப்பு பண்றீங்களோ அப்பெல்லாம் இருதயம் படபடன்னு அடிக்குதா? அடிக்குதா? அடிக்குதுன்னு சொல்ல மட்டும் கைட்டு காட்டுங்க. டே அப்பா, எவ்வளவு பேர் இங்க இருக்கிறீங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. முறை அடுத்த வீட்டு மாமரத்தில் மாங்காய் பறிக்கும் போது இறுதி எப்படி இருந்துச்சு? என்னன்னு ரொம்ப அடிச்சிச்சு. 2வது தடவை பறிக்கும் போது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. 3வது தடவை பறிக்கும் போது ரொம்ப அனுபவமா சொல்றீங்களே இப்படி. எல்லாரும் அந்த வழியில வந்தவங்க தானே. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னைக்குமே தப்பு முதல் தடவை செய்யும் போது அடிக்கும். தாவீதுக்கு அடித்தது. ஆனா பட்சேபாலோட தப்பு பண்ணும்போது அடிக்கல. அடிச்சுட்டா பைபிள் வாசித்தவர்கள் கேட்கிறேன். அடிக்கல. ஏன்? தப்ப தொடர்ந்து செஞ்சா அது மறத்து போயிடும். அப்ப தயவு செய்து எப்போதுமே உங்க மனச்சாட்சி எப்படி வச்சுக்கிறோம்னா, படபடன்னு அடிக்கிற மாதிரியே வச்சுக்கிறோம். ஆமே, ஐயோ போய் சொல்லிட்டு ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, ஐயோ லேட்டா வந்துட்டோமே ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, ஐயோ டென்ஷன் ஆயிட்டோமே ஆண்டவரே, என்ன பழகுறான்னு டென்ஷன் ஆயிட்டோமே ஆண்டவரே மன்னிச்சிருங்க. இப்படி கேட்கிற ஒரு இருதயமா நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, 1. 2வது காரியம், அவருடைய செட்டைகளின் கீழ் அடங்கி இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் இருக்க பழகணும் தம்பி. ஆமா, அவங்க பேச நீங்க வேடிக்கை பார்க்க தட்டணும்ல. சோத்திரம். ஆமென். கவனிங்க, அவருடைய செட்டைகள் கவனிங்க. கோழி பார்த்திருக்கீங்களா? நான் முடிக்கிறேன். எல்லாருக்கும் டீ குடிக்க வந்துச்சு. கோழி பார்த்திருக்கீங்களா? கோழி பார்த்திருக்கீங்களா? இந்தியாவில் இருக்கிறீங்களா? அமெரிக்காவில் இருக்கிறீங்களா? இந்தியாவில். அப்ப கோழி பார்த்திருக்கீங்களா? இப்படியே முழிக்கிறீங்க. கோழி பார்த்திருக்கீங்க. அந்த கோழி 20 விதமான சத்தம் கொடுக்கும். எத்தனை சத்தம்? எதுக்கு சத்தம் கொடுக்குது? இறை சாப்பிட்றதுக்கு ஒரு சத்தம், பாசத்துக்கு ஒரு சத்தம், எதிரி வந்தா ஒரு சத்தம், இப்படி நிறைய விஷயத்துக்கு அது சத்தம் கொடுக்கும். அந்த கழுகு அந்த பறந்து மேல பறக்கும் போது ஒரு சத்தம் கொடுக்கும் பாருங்க. யாராவது அந்த சத்தத்தை கொடுங்க. என்னப்பா நீ அப்படி பரவாயில்லையே. கத்தல் அல்லவர். இவங்க பாருங்க மான்னு கத்துறாங்க. இங்க கவனிங்க, ஒன்னும் சத்தம் கொடுக்காங்க. சத்தம் போடாம இருக்கு. கவனிங்க, இந்த கோழி குஞ்சுகள் அந்த எச்சரிக்கை சத்தத்தை சூப்பர். யாரு இது?
டிவிலையா? இது நான் உண்மையில அப்படின்னு கவனிங்க. இந்த கோழி கொஞ்சம் எல்லாம் இந்த செட்டைய தாய் கோழி எல்லாம் கவனிங்க. சிரிக்கும் போது சீரியஸா வசனம் கவனிக்கணும். இப்படி செட்டையை தூக்கணும், டபக்குன்னு உள்ள அணிச்சது புகுந்துட்டு அந்த செட்டையை மூடிக்கிறோம். ஆனா சில சேட்டை பிடிச்ச குஞ்சுகள் இருக்குது. அந்த செட்டை வழியா தலையை தூக்கி எட்டி பார்க்கும். இங்கேயும் சேட்டை பிடிச்ச குஞ்சுகள் இருக்குது. பாஸ்டர் வழியா எவ்வளவு சத்தம் கொடுத்தாலும் அப்படியே திருவிழாவில் எட்டி பார்க்குது. தலையை என்ன செய்யுது? எட்டி பார்க்கதான் செய்யுது. தயவு செய்து கழுத்தை அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். தயவு செய்து எட்டி பார்க்க கூடாது. அவர் சமூகத்தில் இருக்கணும், அடங்கி இருக்கணும். ஓகே. 2 3 நான் நிறைய பேசினேன், டைம் இல்லாம போச்சு. 3 பைபிள் சொல்லுது. அந்த வசனத்தில் என்ன போட்டுருக்குன்னா, ஓரேபிலே என்ன போட்டு, இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். 3வது காரியம், அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அனுதினமும் நினைக்கணும். சொல்லுங்க, அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை என்ன செய்யணும்? 4வது விஷயம் பைபிள் போட்டுக்கு என்ன வசனம்னா, பிதாக்களிடத்து பிள்ளைகளையும் பிள்ளைகளிடத்திலிருந்து பிதாக்களையும் திருப்பணும். இப்ப 4 விஷயத்தை சொல்லுங்க. 4 விஷயம். எத்தனை விஷயம்? 4 விஷயம். 4 விஷயம் என்னென்ன? கர்த்தருக்கு பயப்படணும். பயப்படுறவர்கள் மேலதான் நீதியின் சூரியன் உதிக்கும். இப்படி சொல்லுவான். இதை மனதிலாகிய சொல்லுங்க. உதிக்கணும், உதிக்கணும், இருக்கணும். முதல்ல என்னது? உதிக்கணும். 2வது இருக்கணும். 3வது நினைக்கணும். 4வது திருப்பணும். சொல்லுங்க. 4 ஈஸியா உங்களுக்கு மனப்பாடமா. 1 மேல இருந்து சூரியன் நீதி சூரியன் உதிக்கணும். 2 இருக்கணும் அவருடைய பாதத்தில். 3 நினைக்கணும் அவர் வாக்கு தத்தத்தை. 4 திருப்பணும் பொது ஜனத்தை. செம்மையா கத்துக்கிட்டே எந்திரிக்க என்று நாம சொல்லிக்க போறோம். ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் எழுதுங்க. ஹல்லேலூயா.